இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 37வது நாள். இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து நாம் சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய வார்த்தையில் வியப்புக்குரியவற்றை அனைத்தையும் நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை பிரகாசித்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைய நாட்களில் பவுல் அடிகளார் ரோமை நகரில் உள்ள இறை மக்களுக்கு எழுதிய அந்த கடிதத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த கடிதத்தை நாம் பல பகுதிகளாக பிரித்து தியானித்து வருகிறோம். இப்பொழுது நாம் இருக்கும் பகுதி 6வது பகுதி. அதாவது எங்கே ஆரம்பித்து எங்கே முடிகிறது? ரோமையர் 12வது அதிகாரத்தில் ஆரம்பித்து 16வது அதிகாரத்தில் சென்று முடிகிறது. இந்த பகுதியோடைய முக்கியமான கருத்து என்ன? கிறிஸ்துவ வாழ்வு, நம்முடைய தினசரி வாழ்வு, அனுதின வாழ்வு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, அது மையமாக வைத்தான் பவுலடிகளார் இந்த பகுதி எழுதியிருக்கிறாரு. நாம் இது 12வது அதிகாரத்தில் ஆரம்பித்தோம். 12வது அதிகாரத்தில் முதல் 2 வசனம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, கிறிஸ்தவர்கள் ஆகிய நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, நம்முடைய உடலை கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும், நம்முடைய மனதை புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளுடைய திருவுள்ளத்தை, திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து 3வது வசனத்திலிருந்து 21வது வசனம் முடிய நாம் என்ன பார்த்தோம்? திருச்சபையில் நாம் எப்படி இருக்கணும், நம்முடைய சகோதர சகோதரி மத்தியில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் திருச்சபையில் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் உடலாக இருக்கிறோம். அதில் நீங்களும் நானும் கிறிஸ்துவோடைய உறுப்புகளாக இருக்கிறோம். அப்போ அவ்வளோ ஒரு மதிப்பு, மரியாதை, அன்பு நாம் ஒருவருடன் காட்ட வேண்டும். அடுத்து நேற்று தினம் 13வது அதிகாரத்துக்கு வந்தோம். உலக மக்கள் மத்தியில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்போ அதில் ஒரு முதல் குரூப் ஆட்சியாளர்களை பற்றி பார்த்தோம். ஆட்சியாளர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும், அவர்களுக்கு நாம் பணிந்திருக்கணும். அது அருமையாக நம்ம நேற்று தினம் பார்த்தோம். அவங்களுக்காக நான் ஜெபம் செய்யணும், மன்றாடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்து அந்த குரூப்பை முடிஞ்சோன்னா பொதுவான மக்கள், உலகத்தில் எல்லா மக்களும் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அன்பு காட்ட வேண்டும். உலகிற்கு ஒளியாக, ஒளியின் மக்களாக அவர்கள் முன்னிலையே நாம் வாழ வேண்டும். அவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது, இயேசு 2வது முறை வரப்போகிற ஒன்றுமே தெரியாது. அப்போ நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையின் வழியாக, வார்த்தையின் வழியாக ஒளியின் மக்களாக நாம் வாழ வேண்டும். ஏன் ஒளியின் மக்களாக வாழணும்? இந்த உலகம் முழுவதும் இருட்டில் இருக்குது. ஆனால் இந்த இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி விட்டது. அதனால அந்த எச்சரிக்கை வார்த்தையை கேட்டு நாம் ஒரு ஒளியின் மக்களாக வாழ வேண்டும். இந்த உலகத்தின் மக்கள் மத்தியில், வேலை செய்யும் இடத்துல, கல்லூரிகளில், அக்கம் பக்கத்தில் எல்லாம் நம்ம ஒளியின் மக்களாக இருக்கணும். ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக, ஒரு ஜாக்கிரதை இந்த வார்த்தை எடுத்துக்குவோம். ஏன்னா இயேசு எப்போ வருவா நமக்கு தெரியாது. இது இறுதி காலம், இறுதி காலம். இப்பொழுது நாம் 14வது அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். 14வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் முக்கியமான கருத்து என்னன்னா, எதை பற்றி பவுலடிகளார் பேசுகிறாருன்னா, ரோமை நகரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை. அந்த ரோமை நகரத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியில், அந்த ரோமை நகரத்தில் உள்ள கிறிஸ்தவ மத்தியில் சின்ன ஒரு பிரச்சனை எடுத்து அதற்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு பவுலடிகளார். அவருடைய ஆலோசனை என்ன பிரச்சனைனா, ஒரு சில கிறிஸ்தவர்கள், அதாவது குறிப்பாக யூதர்களிடமிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறின கிறிஸ்தவர்கள், அவங்களுக்குள்ளே ஒரு சிலர் ஒரு சில உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு சில உணவெல்லாம் நம்ம மாற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு அவங்களுடைய ஒரு மனதை சொல்லுகிறது. அவங்க தான் ஆங்கிலத்தில் வீக் இன் ஃபேத்னு சொல்வார்கள். அல்லது பவுலடிகளார் இங்கே குறிப்பிட்டது போல நம்பிக்கையில் வலுவற்றவர்களை இந்த உணவுலாம் சாப்பிடக்கூடாது, இது கடவுள் பிடிக்காது. அதாவது அவங்க யூத அந்த பட்சத்திலிருந்து, அந்த ஒரு பின்னணியில் அவங்க சொல்கிறாங்க. அவங்க முன்னாடி இப்படி இருந்துச்சு, கடவுள் சில உணவுலாம் சாப்பிடக்கூடாது, தீட்டுன்னு சொல்லியிருந்தார். இப்போவும் அவங்க கிறிஸ்தவளாக மாறின பிறகும் இப்போவும் அதை கடைப்பிடிக்கிறாங்க. அப்போ அவங்களை பவுலடிகளார் நம்பிக்கையில் வலுவற்றவர்கள் என்று சொல்கிறார். அப்போ மற்ற குரூப் யார்? நம்பிக்கை கொண்டோர்,
தோஸ் ஸ்ட்ராங் இன் ஃபெய்த், நம்பிக்கையில் வலிமை உள்ளவர்கள். அப்போ இந்த 2 குரூப்பை வச்சுட்டு இந்த அதிகாரத்தை பேசுகிறாரு. அப்போ இந்த பின்னணி, இந்த முன்னுரை தெரிஞ்சுக்கிட்டாதாங்க இந்த அதிகாரம் புரியும். இந்த 2 குரூப்பு, ஒருத்தவங்க நம்பிக்கையில் வலுவற்றவர்கள், இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, சாப்பிடலாம் அப்படின்னு. இன்னொரு குரூப்பு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் சாப்பிடலாம், இப்போ தீட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லா உணவும் நல்லதான் அப்படின்னு ஒரு குரூப்பு, நம்பிக்கை உடையோர் அந்த குரூப்பு. இந்த 2 குரூப்பு மையமாக வச்சு தான் இந்த 14ஆம் அதிகாரத்தை அவர் எழுதியிருக்காரு. இப்போ முதல் வசனத்திற்கு வருவோம். நம்பிக்கையில் வலுவற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் யாரை பார்த்து சொல்கிறாரு? நம்பிக்கை கொண்டோரே பார்த்து சொல்கிறார். ஸ்ட்ராங் இன் ஃபெய்த், நம்பிக்கை கொண்டோரை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் நம்பிக்கையில் வலுவற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுங்க, அவங்ககிட்ட வாக்குவாதம் செய்யாதீங்க. முதல் வசனம் அருமையான வசனம். கருத்து வேறுபாடு இருக்கலாம். நீங்கள் ஒன்று சொல்ல, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்கு ஒரு இது கருத்து இருக்கும், அவங்களுக்கு வேறு கருத்து இருக்கும். கருத்து வேறுபாடை பற்றி அவர் சொல்ல, அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்க. அவங்களும் உங்கள் சகோதரங்க தானே. நீங்கள் அவங்களுடைய கருத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்க. தயவு செய்து பவுலுடைய அருமையாக சொல்கிறது அந்த ஆலோசனை கேட்போம். வாக்குவாத்து போகாதீங்க. நிறைய பேர் இன்றைக்கி இந்த மாதிரி பிரச்சனையில் வாக்குவாதம் பண்ணுறாங்க. பல காரியங்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நெற்றியில் பொட்டு வைக்கக்கூடாது, கடவுள் நமக்காக எவ்வளோ அவமானப்பட்டார், நெற்றியில் பொட்டு வைக்கக்கூடாது. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, கடவுள் முகத்தை பார்க்கலங்க, உள்ளத்தாங்க பார்க்குறாங்க இப்படின்னு. ஒரு சிலர் தசம பாகம் இப்பயும் கொடுக்கணுங்க. ஒரு சில மற்றவங்க, ஐயோ இப்போல்லாம் தசம பாகம் கணக்கு பார்த்து நம்ம கொடுக்க தேவையில்லைங்க, நமக்கு பிடிச்சதை கொடுத்தா போதும் அப்படி சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க நம்ம ஓய்வு நாளை கடைப்பிடிக்கணுங்க, மற்றவங்க ஓய்வு நாளாக கடைப்பிடிக்க வேண்டாங்க அப்படின்னு. ஒரு சில நாட்கள்லாம் குறிப்பிட்டு பார்க்குறாங்க. இப்படின்னு பலருக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே பல கருத்து வேறுபாடு இருக்குது. அப்போ பவுலடிகளார் சொல்கிறார், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்து வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் நம்பிக்கை உடையோர் அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்கள், அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. எவ்வளோ அருமையான கருத்து. 2வது வசனம் என்ன சொல்கிறது? அந்த பிரச்சனையை கொண்டு வராரு. ஒரு சிலர் கிறிஸ்தவர்கள் காய்கறி மட்டும் தான் சாப்பிட்றாங்க, வெஜிடேரியன் தான், காய்கறி மட்டும் சாப்பிட்றாங்க. ஏன் அப்படி காய்கறி சாப்பிட்றாங்கன்னா, இந்த கடையில் விற்கிற இந்த இறைச்சி மற்ற உணவெல்லாம் தீட்டுப்பட்டதாக இருக்குமோ ஒரு சந்தேகம். அதனால அவங்க ஏன் அந்த வம்பு, காய்கறி மட்டும் சாப்பிடுவோன்னு சாப்பிட்றாங்க. மற்றவர்கள் எல்லா உணவையும் சாப்பிட்றாங்க, நம்பிக்கை உடையோர் எல்லா உணவையும் சாப்பிட்றாங்க. அதுதான் 2வது வசனம். 3வது வசனம் அருமையானது. இப்படி நம்பிக்கை உடையோர் நம்பிக்கையில் வலுவற்றவர்களை இழிவாக கருதாதீர்கள். இழிவாக ஒரு மட்டமாக பார்க்காதீங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது, அவங்க மனசாட்சி அப்படி வேண்டான்னு சொல்லுது, விட்டுருங்க. ஆனால் இழிவாக பார்க்காதீங்க. எவ்வளோ அருமையான ஆலோசனை. அதே மாதிரி நம்பிக்கையில் வலுவற்றவர்கள், நீங்கள் நம்பிக்கை உடையோர் எல்லா உணவும் சாப்பிட்றாங்களே அவங்கள தீர்ப்பிடாதீங்க. நீங்கள் தீர்ப்பிடாது. 2 சைடும் அவர் சொல்கிறார். நீங்கள் அவங்களே தீர்ப்பிடாதீங்க. இவங்க எப்படி இப்படி சாப்பிட்லாம், அவங்களாம் தண்டனைக்கு தீர்ப்பிடாதீங்க. அப்புறம் 4வது வசனம் தான் இதோட எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறார் பவுலடிகளார். இதனால் ஏன் அப்படி தீர்ப்பிடக்கூடாது, ஏன் இழிவாக நினைக்கக்கூடாது? ஏன்னா கடவுள் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்களே. அதாவது ஒரு வீட்டில் ஒருத்தங்க வேலை நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டில் வேலைக்காரங்க வேலை செய்கிற அந்த ஆளோ அந்த அம்மாவோ ஒழுங்காக வேலை செய்ய மாட்டுறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, இந்த அம்மா சரியில்லை, இந்த வேலைக்காரர் சரியில்லை. நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க? அதுதான் பவுலடிகளார் 4வது வசனத்தை கேட்குறாரு. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அங்கே ஒரு எஜமான் இருக்கார்ல, வீட்டு தலைவர் இருக்கார்ல, அவரே அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அதில்? நீங்களா இந்த வேலைக்காரங்க எஜமான்? இல்லை, வீட்டு தலைவர் இருக்கார்ல, அவங்க அவரை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க? நீங்கள் விட்டுருங்க. அதுபோல் கடவுள் இந்த வலுவற்றவர்களை ஏற்றுக்கொண்டாங்கன்னா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அன்பு செய்யுங்க, அவங்களை இழிவாக மட்டமாக நினைக்காதீங்க. அது மாதிரி வலுவற்றவர்களும் நம்பிக்கை உடையோர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், தீர்ப்பிடாதீங்க. அருமையான வசனம் இல்லை? 5வது வசனம் இதே மாதிரி உணவை பற்றி வந்த பிரச்சனை போல வேற பிரச்சனையும் பவுலடிகளார் கொண்டு வர்றாரு. ஏன்னா இந்த பிரச்சனை அங்கே இருந்துச்சு. ஒரு சில நாட்களை மற்ற நாட்களை விட சிறப்பாக கருதுகிறார்கள். ஒரு சிலருக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப முக்கியமான நாள், ஒரு சிலருக்கு புதன்கிழமை ரொம்ப முக்கியமான நாள்,
ஒரு சிலருக்கு வெள்ளிக்கிழமைனா அவ்வளோ முக்கியமான நாள், ஒரு சிலருக்கு சனிக்கிழமைனா அவ்வளோ முக்கியமான நாள். அன்றைக்கெல்லாம் அசைவம் வீட்டில் சாப்பிடக்கூடாது, ஒரு சில சைவம் தான் சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு சில நாட்களை ஒரு சிறப்பு நாளாக, மற்ற நாட்களை விட ஒரு சிறப்பு நாட்களாக இவர்கள் கருதுகிறார்கள். இதுதான் 5வது வசனம். ஓகே, 6வது வசனம், அதுன்னு அவன் கருதுட்டுங்கிறாரு. பவுலுடைய சொல்கிறாரு, அப்படி அவங்க கருதுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி அவங்க ஒரு சில நாட்களை வச்சாங்கன்னா வச்சுக்கிட்டோம். 6வது வசனம் அதுதான் சொல்கிறாரு. அப்படி ஒரு சிலர் ஒரு சில நாட்களை சிறப்பாக அவங்க கருதுகிறார்கள் என்றால் அது கடவுளுக்காக, ஆண்டவருக்காக அப்படி செய்கிறாங்க. புதன்கிழமை அப்படி சிறப்பு நாள்னு சொல்கிறாங்களா, அது கடவுளுக்காக அவங்க அப்படி செய்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அல்ல சனிக்கிழமை சிறப்பு நாள்னு சொல்கிறாங்களா, அது கடவுளுக்காக என்று சொல்லி தான் அவங்க செய்கிறாங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அது மாதிரி இந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்களும் கடவுளுக்காக தான் அப்படி சாப்பிடாமல் இருக்காங்க. சாப்பிட்றவங்களும் சொல்கிறவங்களும் கடவுளுக்காக தான் சாப்பிட்றாங்க. கடவுள் நன்றி சொல்லி தான் அவங்க சாப்பிட்றாங்க. இவங்க சாப்பிடாமல் இருப்பதும் கடவுள் நன்றி சொல்லி தான். நீங்கள் ஏன் நீங்கள் அவங்கள ஏற்றுக்கோங்க. அப்போ சாப்பிட்றவங்களும் சாப்பிடாதவங்களும், தீட்டுன்னு சொல்கிறவங்களும் தீட்டு இல்லைன்னு சொல்கிறவங்களும், ஒரு சில நாட்களை சிறப்பாக கடைப்பிடிப்பவர்களும், எல்லா நாட்களும் ஒன்று தான் என்று சொல்பவர்களும் அனைவரும் கடவுளுக்காகவே அது செய்கிறாங்க. அவங்களுக்காக செய்யலை, கடவுளுக்காக ஒரு நாளை ஒதுக்குறாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்களை பொறுத்த மட்டும் எல்லா நாளும் நல்ல நாட்களா, எல்லாம் ஒரே மாதிரியா பார்த்துக்கோங்க. அதுவும் நீங்கள் எப்படி கடவுளுக்காக தான் செய்கிறீங்க, அப்புறம் என்ன? ரைட்டு. 7லிருந்து 9 முடிய ஒரு அருமையான ஒரு கருத்தை கொண்டு வருகிறார். அதாவது தொடக்க கால திருச்சபையில் கிறிஸ்தவெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கிறது அவர் இந்த 7லிருந்து 9 முடிய வசனங்களில் அருமையாக கொண்டு வர்றார். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க இப்படி தான் வாழ்ந்தாங்களோ, அந்த காலத்தில் கிறிஸ்தவனும் இப்படி தான் வாழ்ந்தாங்களோ அப்படின்னு ஒரு கருத்தை கொண்டு வருகிறார். அதாவது அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா, நம்ம வாழ்ந்தாலும் யாருக்காக வாழ்கிறோம்? கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோம். நம்ம இறந்தாலும் யாருக்காக இறக்குறோம்? கிறிஸ்துவுக்காக இறக்குறோம். அப்போ வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக, இறந்தாலும் கிறிஸ்துவுக்காக. அப்புறம் ஏங்க நீங்கள் இந்த உணவை பற்றியும் நாட்களை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க? அவங்களுக்கு அவங்க கருத்து இருக்குது, அதை விட்டுருங்க. ஏன்னா ஒவ்வொருவரும், சாப்பிட்றவங்களும் சாப்பிடாதவங்களும், ஒரு சிறப்பு நாட்களை கடைப்பிடிப்பவர்களும் கடைப்பிடிக்காதவர்களும், உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் கடவுளுக்காக அர்ப்பணிச்சிட்டீங்க. நீங்கள் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக, இறந்தாலும் கிறிஸ்துவுக்காக, அது மட்டும் போதுங்க என்று சொல்லி அந்த 9வது வசனத்தோட முடிக்கிறார். ரைட்டு. அப்புறம் 10லேருந்து 12 முடிய, 10வது வசனத்திலேருந்து 12ஆம் வசனத்துக்கு முடிய இன்னொரு காரணம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் மற்றவங்களை இழிவுபடுத்தக்கூடாது, ஏன் மற்றவங்களை தீர்ப்பிடக்கூடாது, ஒரு காரணத்தை, அருமையான காரணத்தை கொண்டு வருகிறார். 10வது வசனத்திலேருந்து 12வது வசனம் முடிய என்ன கருத்து, என்ன காரணம்? ஒரு நாள் நீங்களும் நானும் கடவுளுடைய அந்த நடுவர் இருக்கையின் முன்பு நிற்க வேண்டும். பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட். நடுவர் இருக்கைக்கு முன்னே நாம் நிற்கணும். எதுக்கு நிற்கணும்? கணக்கு கொடுப்பதற்காக. நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்யும் ஒவ்வொன்றும் கணக்கு கொடுக்கணும். இப்படி நீங்கள் மற்றவங்களை இழிவுபடுத்தி, மற்றவங்களை தீர்ப்பிட்டு, மற்றவங்களை பற்றி நீங்கள் தவறாக பேசி, மற்றவங்க முன்னாடி நீங்கள் இடையூறலாக இருந்து இப்படி வாழ்ந்தீங்கன்னா கணக்கு கொடுக்குற நாள் ஒன்று இருக்குது. அதை மனசில் வச்சுக்கோங்க. அதை நினச்சாவது நீங்கள் இப்படி செய்யாதீங்க, மற்றவங்களை தீர்ப்பு கூறாதீங்க, குற்றம் சாட்டாதீங்க. எவ்வளோ அருமையானது! 10லேருந்து 12 முறை அந்த கருத்துங்க. 13வது வசனம் அருமையானது. நம்ம ஜனவரி 1ஆம் தேதியெல்லாம் எவ்வளோ தீர்மானம் எடுக்கிறோம். இங்கே பவுலடிகளார் நீங்கள் இந்த தீர்மானத்தை எடுங்கன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்க ஒரு ஆலோசனை கொடுக்குறார். என்ன தீர்மானம்? மற்றவர்களுக்கு நான் ஒருபோதும் தடைக்கல்லாக இருக்க மாட்டேன், இடையூறாக இருக்க மாட்டேன் என்று தீர்மானித்து கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களே குற்றம் சாட்டாதீங்க. அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு நான் தடைக்கல்லாக இருக்க மாட்டேன், மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்க மாட்டேன், ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்க மாட்டேன் என்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். அருமையான தீர்மானம்ல. ஒருபோதும் என்னுடைய பேச்சினாலும் வாழ்க்கையினாலும் ஒருபோதும் மற்றவர்கள் நான் இடையூறாக இருக்க மாட்டேன். என்ன அருமையானது! இந்த கான்டெக்ஸ்டில் அவர் சொல்கிறாரு. அடுத்து 14வது வசனம் பல முறை வாசிக்க வேண்டும். அங்கே பவுல் அடிக்கிறார், அவரோட கருத்து சொல்கிறார். இந்த வலுவற்றவர்கள் வேற,
நம்பிக்கை உடையவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். பவுலடிகளார் இங்கே அவருடைய தனிப்பட்ட கருத்து சொல்கிறார். அதுதான் உண்மையான கருத்து. இந்த கருத்தை நாம் சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன் சீரியஸாக எடுத்துக்கணும்னா, அவர் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்பவர். பவுலடிகளார் அவர் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிறேன். அப்போ என்னுடைய கருத்து கிறிஸ்துவோடைய கருத்து தான் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை இந்த கான்டெக்ஸ்டில் அவருடைய கருத்து சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, தண்ணிலே எல்லா உணவும், அந்த உணவுலேயே எந்த உணவும் தீட்டு கிடையாதுங்க. எல்லாம் நல்லது தான். எந்த உணவும் தீட்டு கிடையாது. எல்லாம் நல்லது தான். ஆனால் எனினும் அப்படி சொல்கிறார். எனினும் ஒருவருக்கு ஒரு உணவு தீட்டாக கருதினால் அவருக்கு அது தீட்டாக இருக்கும். ஒருவருக்கு ஒரு உணவு தீட்டாக அவர் கருதினால் நினைத்தால் அவருக்கு அது தீட்டாக இருக்கும், மற்றவங்களுக்கு கிடையாது. ஆனால் பொதுவாகவே எல்லா உணவும் நன்மையானது, தூய்மையானது. நன்மையானது சொல்லக்கூடாது, தூய்மையானது. அது தீட்டு அல்ல, அது தூய்மையானது. இது தீட்டு, அது தீட்டல் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு அவருடைய தனிப்பட்ட கருத்தல்ல. அவர் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வதால் அது கடவுளுடைய கருத்தாக அது அமைகிறது. அப்போ 14வது வசனத்தை பல முறை வாசிங்க. ஒரு முறை இல்லை, பல முறை வாசிங்க. அந்த கிளைமேக்ஸ் போல் அந்த வசனம் அமைந்திருக்கிறது. அது உண்மையான கருத்தை அங்கே சொல்கிறாரு. அடுத்து 15வது வசனம், உங்களுடைய உணவினால் மற்றவர்களுக்கு வருத்தத்தை கொண்டு வந்தால், உங்களுடைய உணவினால மற்றவர்களுக்கு நீங்கள் வருத்தத்தை கொண்டு வந்தால் நீங்கள் அன்பின் நெறியில் நடக்கல, அன்பின் பாதையில் நடக்கல. உங்களுடைய வாழ்க்கையில் அன்பு முக்கியமானதல்ல. அதனால உங்களுடைய உணவினால் மற்றவர்களுக்கு வருத்தத்தை கொண்டு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, அன்பு தாங்க முக்கியம். இந்த உணவு சாப்பிட்றதோ இல்லைங்க. மற்றவங்கள்ட்ட நம்ம அன்பாக பழகிறோமா, பேசுகிறோமா? இந்த உணவினால் அவருக்கு இடுவர்களாக இருக்கா, அப்போ வேண்டாம், எனக்கு அவர் தான் முக்கியம் அப்படின்னு அவரை மையப்படுத்தி வாழுங்க. நான் எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அவருக்கு தான் சாப்பிட முடியும் தீட்டு, எனக்கு தீட்டு இல்லையே, நான் அவருக்கு முன்னாடி செய்யாதீங்க. அப்படி உணவு சாப்பிடாதீங்க. ஏன்னா அவருக்கு வருத்தத்தை கொண்டு வரதில்ல. 16வது வசனம், அப்படி செய்யும்போது அவர் உங்களை குற்றம் சாட்டுவார்ல. நீங்கள் உங்களுடைய உணவு நீங்கள் எல்லாம் சாப்பிடலான்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த வலுவற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்துவாங்கள்ல. பழிச்சொல்லுக்கு நீங்கள் ஆளாவீங்களே. அப்படி தான் பவுலடிகளார் சொல்கிறார். நீங்கள் பழிச்சொல்லுக்கு ஆளாவீங்களே, அப்படி ஆளாகக்கூடாதுங்கிறாரு பவுலடிகளார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம் என்னோட மனசாட்சி இப்படி ஒன்றும் இல்லையே, எனக்கு எல்லாம் சாப்பிடலான்னு தோணுது, அப்போ நான் சாப்பிட்றேன். அவனுக்கு இருந்தால் நான் என்னங்க பண்ணுறது? அதுக்கு நான் ஏங்க என்னுடைய உணவை நான் மாற்றி வைக்கணும்? பவுலடிகளார் சொல்கிறேன், நோ 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 நோ, அவருக்கு வருத்தத்தை கொண்டு வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்கிறாரு. ஏன்னா நம்ம ஒரு குடும்பங்க, ஒரு ஃபேமிலி. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. அவர் வேற நான் வேறன்னு கிடையாது. எல்லாம் கிறிஸ்துவனுடைய உடலில் ஒரே உறுப்புக்கள். ஒரு உறுப்பு செய்வது மற்ற உறுப்பை பாதிக்குதுங்க. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் கனெக்டடு. சரி, 17வது வசனம் அருமையான வசனம், ஒரு மைய வசனம். அதாவது பவுலடிகளார் சொல்கிறாரு, உண்பதாலோ குடிப்பதாலோ இறையாட்சி என்பது உணவிலோ குடிப்பதிலோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையாக வைத்து கிடையாதுங்க இறையாட்சி. த கிங்டம் ஆஃப் காட், இறையாட்சி என்பது சாப்பிட்றதுலையோ குடிக்கிறதுலோ கிடையாதுங்க. இறையாட்சி என்பது தூய் ஆவியில் நமக்கு கிடைக்கும் நீதி, தூய் ஆவியால் நமக்கு கிடைக்கும் அமைதி, சமாதானம், தூய் ஆவியால் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி. நீதினா அதாவது கடவுளுடைய வார்த்தை தாங்க ரொம்ப முக்கியமானது. அவருடைய விருப்பம், அவருடைய திட்டம் தாங்க ரொம்ப முக்கியம். அது நீதியாக நம்ம எடுத்துக்கொள்வோம். அதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு முக்கியம். கடவுள் என்ன சொல்கிறாரு, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது. அதுபோல் தூய் ஆவியால் நமக்கு கிடைக்கிற அமைதி, நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு அமைதி இருக்கா, அது தாங்க ரொம்ப முக்கியம். இந்த உணவு சாப்பிட்றது குடிக்கிறத விட உள்ளத்தில் அமைதி இருக்கா? நம்ம எப்பவுமே நம்முடைய பாவங்களுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கும்போது உள்ளத்தில் எவ்வளோ அமைதி கிடைக்குது. தூய் ஆவியானவர் எவ்வளோ அமைதி நம்மளுடைய உள்ளத்தில் கொண்டு வரார், சமாதானத்தை கொண்டு வரார். அது தாங்க ரொம்ப முக்கியம். அப்புறம் அதனால் வருகிற மகிழ்ச்சி, கடவுளோடு நல்ல உறவு வரும்போது எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு நல்ல உறவு வரும்போது, ஒரு காலத்தில் நம்மலாம் பகைவர்களாக இருந்தோம் இல்லையா, அந்த நல்ல உறவு, அந்த ஐக்கியத்தை எப்பவுமே காப்பாற்ற பாருங்கள்.
அது தாங்க இறை ஆட்சிங்கிறது. இந்த உணவு சாப்பிட்றது சாப்பிடாதெல்லாம் அதெல்லாம் இறையாட்சியில் கிடையாதுங்க. ரைட்டு. அடுத்து 18வது வசனம் 17வது வசனம் நல்லா வாசிங்க. இறையாட்சி என்பதால் என்னங்கிறத அவர் சொல்கிறாரு. 18வது வசனம், இப்படி இறையாட்சியின் மனப்பான்மையோடு வாழ்கிறவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கிறார்கள், மனிதர்களுடைய மதிப்புக்கும் உரியவர்களாக இருக்கிறார்கள். அப்பா, இந்த இறையாட்சி மனப்பான்மை கொண்டவர்களாக வாழ்கிறவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கிறாங்க, மனிதருக்கும் மதிப்புக்கு உரியவர்களாக இருக்காங்க. அடுத்து 19வது வசனம் அருமையான வசனம். இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் அமைதிக்காக போராடுங்க, சமாதானத்தோடு மற்றவங்க சமாதானத்தோடு வாழ போராடுங்க, முயற்சி செய்யுங்க. போராடுறதில்ல, முயற்சி செய்யுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவருடைய ஆவிய வளர்ச்சி, ஆவியில் அவருக்கு வளர, ஆவிக்குரிய வாழ்வு வளர அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இதை சாப்பிடும் அதை சாப்பிட அப்படி அதை விட்டுருங்க. அவர்களும் ஆவிக்குரிய வளரணும், அதை பாருங்க. 20வது வசனம், கடவுளுடைய படைப்பை அழிக்காதீர்கள். அவர் கடவுளுடைய படைப்பு, அழிக்காதீங்க. அப்போ எவ்வளோ பெரிய இது. அவருக்கு அது தீட்டுதுன்னா அவருக்கு அது தீட்டு. அவர் அந்த ஒருவருக்கு ஒரு உணவு தீட்டுனா அந்த உணவு அவர் சாப்பிட்டாருன்னா அது தீட்டு தான், இல்லைன்னு சொல்ல. எனக்கு அது தீட்டு இல்லைன்னா தீட்டு கிடையாது. அது நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப அவங்கள இழிவுபடுத்தாதீங்க, குற்றம் சாட்டாதீங்க. அடுத்து முடிக்கும்போது அருமையாக முடிக்கிறாரு. 23வது வசனம், அந்த கடைசி வசனம் மிகவும் அருமையாக முடிக்கிறாரு. அந்த முடிவு வசனம் ரொம்ப நல்லதுங்க. அதை பல முறை வாசிங்க. சந்தேகத்தோடு நான் எது செய்கிறேனோ, டவுட் சந்தேகத்தோடு எது செய்கிறேனோ அதனால் கடவுளுடைய தண்டனை எனக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் மன உறுதியோடு செய்யலைல்ல, மன உறுதியோடு சாப்பிடல. அந்த மன உறுதி எனக்கு இது ஒன்று இல்லை அப்படின்னு மன உறுதியோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது ஒன்று இல்லை. ஆனால் இது இப்படியா இருக்குமோ, அது அப்படியா இருக்குமோ, சாப்பிடலாமா வேண்டாமா அப்படி சந்தேகத்தோடு செஞ்சீங்கன்னா செய்யாதீங்க. உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலையா, மனசாட்சி ஒத்துக்கலையா, சாப்பிடாதீங்க. மனசாட்சிக்கு எதிராக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை தீர்ப்பு வரும். அது உங்களுக்கு பாவமாக மாறும். ஒரு செயல் ஒருவருக்கு பாவம், இன்னொரு செயல் ஒருத்தருக்கு பாவம் கிடையாது. மனசாட்சிக்கு எதிராக அவர் சாப்பிட்டாருன்னா அது அவருக்கு பாவம். அதே செயல் நான் சாப்பிட்டேன்னா செஞ்சேன் எனக்கு பாவம் இல்லை. மிகவும் முக்கியமானது அன்பானவர்களே. இந்த ஒரு அடிப்படையில் ஒரு அதிகாரத்தை வாசிக்க நான் உங்களிடம் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம். இந்த அதிகாரத்தோட சேர்த்து வச்சு வாசிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேயும் உணவு பிரச்சனை தான். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம். அதில் 8வது வசனமும் 13வது வசனமும் மையப்படுத்தி வாசிங்க. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் முழுசாக வாசிங்க. அதில் 8வது வசனமும் 13வது வசனமும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்க. 8வது வசனம் என்ன சொல்கிறது? 1 கொரிந்தியர் 8:8 என்ன சொல்லுது? நீங்கள் அது ஒன்று தெரிஞ்சுக்கணும். அங்கேயும் பவுலடிகளை எழுதின கடிதம் தான். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். உணவு கடவுள்கிட்ட சேர்க்காதுங்க. உணவு கடவுள் நெருங்க செய்யாது. உணவு உண்பதாலோ உணவு உண்ணாவிட்டாலோ அதனால் எந்த குறைவும் கிடையாது. 13வது வசனம், மற்றவங்களுக்கு நான் இடையூறலாக இருந்தால், மற்றவங்களுக்கு நான் தடைக்கலாக இருந்தால் இறைச்சி சாப்பிடுவதை வாழ்நாள் முழுவதும் நான் நிறுத்தி விடுவேன்னு சொல்கிறாரு. அங்கே கான்டெக்ஸ்ட் என்னன்னா, கடவுளுக்கு மற்ற தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இறைச்சி மார்க்கெட்டில் விற்றாங்க. மற்ற தெய்வங்களுக்கு அந்த இறைச்சி தான் கிறிஸ்தவர்கள் சாப்பிட்டாங்க. அப்போ பவுலுடைய சொல்கிறார், எனக்கு பிரச்சனை கிடையாது, அந்த மற்றவங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், வாழ்நாள் முழுவதும் அந்த இறைச்சியை சாப்பிடாமல் இருப்பேங்கிறாரு. அருமையான அதிகாரம் அந்த அதிகாரம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம். அன்பான சகோதரர்களே, இந்த ரோமர் 14வது அதிகாரம் நல்லா தியானிப்போம். இன்றைக்கு பலவிதமான சந்தேகங்கள் வராங்க. மற்ற தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவு நம்ம கொடுக்கும்போது என்னுடைய மனசாட்சிக்கு அது ஒத்துக்கலைன்னா சாப்பிடாதீங்க. சொல்லுங்கள், பொலைட்டாக சொல்லுங்கள், நீங்கள் கொண்டு ரொம்ப நன்றிங்க, ஆனால் என்னுடைய மனசாட்சிக்கு அது ஒத்துக்க மாட்டேது, அதனால எனக்கு சாப்பிட முடிய மாட்டேது, தயவுசெய்து மன்னிங்க சொல்லுங்கள். இந்த அன்பான சகோதரர்களை ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, இந்த வெளிப்பாடை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நான் உங்களுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் மேன்மேலும் ஒரு சந்தேகம் இல்லாமல் வாழ, உம்முடைய உள்ளத்தின் விருப்பத்தை திட்டத்தை நன்கு அறிந்து ஒரு மன உறுதியோடு வாழ, அமைதியோடு வாழ, மகிழ்ச்சியோடு வாழ, அந்த தூய ஆவி கொண்டு வருகிற அந்த அமைதி அந்த மகிழ்ச்சியோடு வாழ எங்களுக்கு அந்த வரத்தை தருவீங்களா? நிச்சயமாக கடவுள் தருவார். ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா இதுவே தகுந்த காலம்.